வணக்கம். சிக்கன் எக் பொடிமாஸ் ரொம்ப ஈஸி ரெசிபி. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்தே சாப்பிடுவாங்க. ரசம் சாம்பாருக்கெல்லாம் பக்கா சைட் டிஷ். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், சிக்கன் 2 முட்டை. போன்லெஸ் சிக்கனை இப்படி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் செவக்க வந்த உடனே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். இந்தளவு சரியாக இருக்கும். இப்போ இதோட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதக்கிட்டு டொமேட்டோ ஆட் பண்ண போகிறேன். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி மெத்தடில் பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி தான் இது. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் தூள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரசத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தா கூட குழந்தைங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இதோட மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிவிட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கு சுத்தமாக தண்ணி சேர்க்க வேண்டியதே கிடையாது. பொதுவாக சிக்கனை ஒரு 15 நிமிஷம் வேக வச்சாலே நல்லா வெந்துடும். நல்லா பொடியாக நறுக்கி இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்படி இது மூடி போட்டு 5 நிமிஷம் விடுறேன். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் ஒரு பாதி வேக்காடு மட்டும் வேகணும். இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கொத்தி விட்டு இன்னும் நல்ல தூள் தூளாக ஆக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கடாயில் அப்படியே இந்த சிக்கனை ஒரு லேயர் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே முட்டை உடைச்சி ஊற்ற வேண்டியது தான். இப்படி பண்ணும்போது சிக்கனும் வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். முட்டையுமே நல்லா தீயாத அளவுக்கு வெந்து வரும். இப்போ நல்ல சம்மர் சீசன் இல்லையா, முட்டை சில சமயத்தில் கெட்டு போய் உள்ள ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஒரு முட்டையாக தனியாக சின்ன கிண்ணத்தில் ஊற்றி ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போ இந்த முட்டைக்கு மேலேயே சுற்றி இருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு மூடி மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ அடுப்பு ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த டைமில் கிளறும்போது நல்லா அடியிலேருந்து நல்லா எடுத்து கொடுத்து கிளறிக்கிட்டே இருக்கணும். சேம் டைம் நல்லா கொத்தி விட்டா மாதிரியும் கிளறணும். அடி பிடிக்கவும் செய்யாமல் நல்லா ரோஸ்ட் ஆகியும் சூப்பராக வரும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதோட பெப்பரும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டு இறக்க வேண்டியது தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நல்லா பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா கம்மன்னு டேஸ்டி ஸ்பைசி சிக்கன் முட்டை பொடி மாஸ் ரெடியாக இருக்கும்.